வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இடி வழக்கை தினசரி அடிப்படையில் விசாரித்து 3 மாதத்தில் முடிக்கவும் என்ற காலக்கெடுவானது உச்சநீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி மேல்முறையீடு செய்ய முடிவு செய்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கீங்க. வழக்கு குறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். சட்டவிரோதமாக பணப்பரிமாற்றம் செய்ததாக செந்தில் பாலாஜி மீது அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கை ரத்து செய்யக்கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் முதலமைச்சர் செந்தில் பாலாஜி சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனு நீதிபதி எஸ் அல்லி முன்பு இன்று விசாரணை கொண்ட பொழுது செந்தில் பாலாஜி தரப்பில் வழக்கறிஞர் கௌதமன் ஆஜராகி ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்த உயர்நீதிமன்றம் அந்த உத்தரவில் அமலாக்கத்துறையின் வழக்கை தினசரி அடிப்படையில் விசாரித்து 3 மாதங்களில் முடிக்க வேண்டும் என காலக்கெடு நிர்ணயித்திருப்பதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யப்பட இருப்பதாக தெரிவித்தார். மேலும் இந்த வழக்கில் மூத்த வழக்கறிஞர் ஆஜராகி வாதிட உள்ளதால் விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி செந்தில் பாலாஜி வழக்கிலிருந்து விடுவிக்க கோரிய மனு மீதான விசாரணையை மார்ச் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.